கல்யாணத்துல எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அதை கேட்டு வர சொன்னாங்க. நிறைய பேர் லவ் ப்ரொபோசலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னா வாங்க தாம்பளை தட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ட்ரீமா இருக்கும்ல, செலவு பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே அது எங்களுக்கு எல்லாமே கனவுகளா தான் போகுது. ஒரு சின்னதான் பெண் தன்மையோட இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாரிசு அப்படிங்கிற இடத்துல நம்ம கேள்விக்குறியா தானே நிக்கிறோம். அப்படி ஃபேக் லவ்ஸ் தான் நிறைய இருந்திருக்கும். எஸ், ஃபேக் லவ் தான் இருக்கு நிறைய. அது தெரிஞ்சு ஏன் கம்மிட்டா நீங்க? அதான் இந்த பாட்டுல வர்ற மாதிரி, இந்த உலகத்தில் எவனுமே ராமன் இல்லை. யாருக்குமே ஒழுங்கா இல்லதான். ஃபேக் லவ் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, ஒரு கஷ்டம். வலி நிறைந்த வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கையே. ஓடி அம்மா அப்பா விட்டுட்டு வந்தது ஒரு வலி. அந்த மார்பக அறுவை சிகிச்சை, அப்புறம் நம்மள ஆண்ல இருந்து பெண்ணை மாறக்கூடிய அறுவை சிகிச்சை, இது எல்லாமே வலி. இதோட அவன் பெரிய வலி கொடுத்துட போறானா அப்படிங்கறத தாண்டி தான் இந்த வலியே தாங்கிட்டோம். நீ கொடுக்குற அந்த வலி என்னாச்சு போ. ஹாப்பி இப்போ ஹாப்பி தான், அவனும் ஹாப்பி. சைட் அடிக்கணும், ஜாலியா இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சைட் அடிச்சுட்டே போயிடலாம் அப்படி ஜாலியா பாக்குறவங்கள அப்படிங்கிற மாதிரி லைஃப்ல நான் இதாயிட்டேன். யாரு உங்க ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டாங்க அப்படின்னு அதான் சொன்னேன். வெயிட் லாஸ் சர்ஜரி பண்ணிருந்தேன். 8 லட்சம் செலவு பண்ணீங்களாமே, உண்மையாவா? ஐயோ, அப்படி சொல்லல. ஒரே ஆப்ரேஷன். கல்யாணத்துல எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அதை கேட்டு வர சொன்னாங்க. நிறைய பேர் லவ் ப்ரொபோசலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட்டாங்கன்னா வாங்க தாம்பளை தட்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ட்ரீமா இருக்கும்ல, செலவு பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே அது எங்களுக்கு எல்லாமே கனவுகளா தான் போகுது. ஒரு சின்னதான் பெண் தன்மையோட இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாரிசு அப்படிங்கிற இடத்துல நம்ம கேள்விக்குறியா தானே நிக்கிறோம். அப்படி ஃபேக் லவ்ஸ் தான்